ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்க HLOOKUP ஃபங்க்ஷனாக என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம VLOOKUPனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த VLOOKUPும் சரி HLOOKUPும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தேவையான டீட்டெயிலை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த VLOOKUP அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா வெர்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த HLOOKUP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஹரிசாண்டலாக அலைன் ஆயிருக்கு, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோ வைஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம HLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டீட்டெயிலை பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிறைய எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரோ வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ளாயோட ஐடி இருக்குது, அடுத்த ரோவில் நேம், அடுத்தது ஏஜ், அடுத்தது ஜெண்டர், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சேலரி. இப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க டேட்டா வந்து ரோ வைஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது ஹரிசாண்டலாக அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம HLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், நான் E108 அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயோட ஐடி கொடுத்துருக்கேன். இப்போ இவங்களோட நேம் அண்டு சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். இப்போ இதை வந்து நம்ம HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் நேம் வந்து எடுக்கலாம், ஈக்குவல் HLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் நம்ம 4 வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வேல்யூக்கான டீட்டெயில் நமக்கு வேணும் அதை தான் வந்து நம்ம லுக்கப் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு அந்த E108 அப்படிங்கிற இந்த எம்ப்ளாயி ஐடிக்கான நேம் தான் நமக்கு வேணும். அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு லுக்கப் வேல்யூ. அப்போ இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்க செல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் அரே. இப்போ டேபிள் அரே அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா வந்து எந்த ரேஞ்சில் இருக்கோ அதை தான் வந்து நம்ம டேபிள் அரே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட அந்த டேட்டா பார்த்திங்கன்னா வந்து 3rd காலம்லேருந்து 7th காலம் வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரோ இண்டெக்ஸ். இப்போ ரோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த ரேஞ்சில் நமக்கு எந்த ரோல் இருக்க இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த 3லேருந்து 7 வரைக்கும் இருக்க இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ளாயி ஐடி, செகண்ட் ரோ வந்து நேம். அப்போ நமக்கு செகண்ட் ரோவில் இருக்க வேல்யூ தான் வேணும். அதனால் 2 அப்படிங்கிறத நம்ம ரோ இண்டெக்ஸாக கொடுத்துக்கலாம், கமா கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக மேட்ச் பண்ணணுமா எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கும். இப்போ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா பாருங்கள் இந்த எம்ப்ளாயி ஐடிக்கான நேம் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ E108 அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா வந்து கார்த்தி. இப்போ அடுத்தது இவங்களோட சேலரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஈக்குவல் HLOOKUP, லுக்கப் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், கமா இந்த டேபிளோட ரேஞ்ச், கமா இதில் வந்து நமக்கு ரோ இண்டெக்ஸ் வந்து சேலரி எந்த ரோல் இருக்கோ அந்த ரோ நம்பர் வந்து கொடுக்கணும். இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்திங்கன்னா 1, நேம் 2, ஏஜ் 3, ஜெண்டர் 4, சேலரி பார்த்திங்கன்னா நமக்கு 5th ரோல் இருக்குது, அதனால் 5 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கமா இதுலேயும் நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா பாருங்கள் அவங்களோட சேலரி வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதில் வந்து E108க்கு பதிலாக நான் வேறு ஏதாவது எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன். இப்போ E120 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அவங்களோட நேம் அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியில் E250 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் வராமல் நமக்கு எரர் டிஸ்பிளே இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த E250 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடி நம்மளோட டேட்டாவில் இல்லாததுனால நமக்கு இந்த எரர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி எரர் டிஸ்பிளே ஆகாமல் அதுக்கு பதிலாக நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னா அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு எக்ஸலில் இருக்க இஸ் எரர் அண்ட் இஃப் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த இஸ் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நமக்கு எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த இஸ் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவல் இஸ் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த செல்லில் வர வேல்யூவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா பாருங்கள் நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த செல்லில் நமக்கு எரர் இருக்கிறதுனால ட்ரூ அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை நான் E101 அப்படின்னு நான் கொடுத்து என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இதில் எரர் இல்லாததுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம எரர் இருந்துச்சு அப்படின்னா நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற மெசேஜும், எரர் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் செக் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எக்ஸலில் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த HLOOKUPக்கு முன்னாடி இஃப் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு
இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்காக தான் இஸ் எரர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹெச்லுக்கப் ஃபார்முலா எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இதில் ட்ரூ அப்படின்னு இருக்குது அப்படின்னா கமா கொடுத்துட்டு, அப்போ ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இந்த ஹெச்லுக்கப் ஃபார்முலாவிலேருந்து எரர் தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ எரர் இருந்துச்சு அப்படின்னா நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு, சப்போஸ் அதில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தால் என்ன நமக்கு டிஸ்பிளே ஆகணும்? ஃபால்ஸ்னால் எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எரர் இல்லை அப்படின்னா இந்த ஹெச்லுக்கப் ஃபார்முலாவை நம்ம அப்படியே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்போ அதில் இருக்கிற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஃபைனலாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ராம்குமார் அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதில் எரர் இல்லை, அதனால இந்த எம்ப்ளாயியோட நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இது நான் E250 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு நோ ரெக்கார்ட் அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஹெச்லுக்கப்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற ஃபார்முலாஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.